பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும். அதனால திருமாவளவன் இருக்கிறபடியே இருக்கட்டும், அதோட சேர்ந்து பாமகவையும் இந்த கூட்டணியில் கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியும் அதுக்கான நகர்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது உண்மையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே திருமாவளவன் பாமக, பாஜக இருக்கும் அணியில் நான் இருக்க மாட்டோம் அப்படின்லாம் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்பது நிலையானது, மாறுதலுக்கு உட்பட்டதல்ல. நான் ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செய்யறேன். எந்த அளவுக்கு இன்டலெக்சுவல் லீடரா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிளிர்கிறாரோ அதே அளவுக்கு ஒரு வார்த்தையை உதிர்த்தால் அதன் பக்கம் நின்று இயங்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராகவும் அவர் இருக்கார். அவர் தெளிவா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காரு. பாமகவும் பாஜகவும் இடம்பெறுகிற அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து அவருக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. அப்போ அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய தலைவர் என்ன முடிவெடுப்பார்னா, சமூக நீதி பேசுகிற மண், இங்கே நீங்கள் சமூக நீதியைத்தான் பாடமாக எடுக்க வேண்டும்னு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுக்கு வகுப்படுத்த அனுப்பியவர் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துட்டாருன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை உள்வாங்காமலா இருப்பார்? ஓட்டுக்காக இயங்குகிற அரசியல் கட்சி இல்ல சார் திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் கடந்து ஒரு லட்சிய வேட்கையும் கொள்கை கோட்பாடும் அந்த இயக்கத்துக்கு இருக்கிறது. அதுதான் அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வழிநடத்துகிறதுன்னு நான் உறுதியா நம்புறேன். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அப்பா புள்ள சண்டையே இன்னும் முடிவுக்கு வராம இருக்கு. அப்பா போட்ட பாட்டை பையன் வேணாங்கிறாரு, பையன் போட்ட பாட்டை அப்பா வேணாங்கிறாரு. ரெண்டு பேரும் வேற வேற பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சித்திரை திருவிழா மாநாட்டுக்கு. அந்த கட்சியினுடைய பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருக்கிற நேரத்துல புது பஞ்சாயத்தா அது பாஜகவுக்கு போடுமா திமுகவுக்கு போடுமான்னு முடிவெடுக்க முடியாம ரெண்டு பேரும் தடுமாறுகிற நிலையில் இந்த ஒரு சூழலில் திமுக கூட்டணியில் அவர்கள் இணைவதற்கான வாயிலை திமுக திறக்காது.